Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. In the budget la namma Porurla chance illa. இது எல்லாமே புதன்கிழமை போல தான் நடக்குது. வியாழக்கிழமை காலைல 12:02க்கு தான் இவரை சோதனை செஞ்சு இவரை கைது பண்ணிட்டு போறாங்க. கைது பண்ணிட்டு போயிட்டு 4:30 மணிக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தின்னு சொன்னா, விசாரணைக்காக நாங்க கூட்டிட்டு வந்த மாரிமுத்து கழிவறையில தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியே வெளில வருது. அப்போ இந்த செய்திகளை பார்க்கக்கூடிய நேரத்துல மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல இன்னொரு பூகம்பத்தை இது வெடிக்குது. கஞ்சா வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் நீதிமன்றம் அவரை இழுக்கடிச்சா கூட 3 வருஷத்துக்குமே அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவர் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத நிலைநாட்டிட்டு போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியோட விடுவிக்கப்பட்டவர். அப்ப இவர் எப்படி தற்கொலை பண்ணிப்பாரு அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகள் இவரை கூட்டிட்டு போயிட்டு நைட்டெல்லாம் அடிச்சே துன்புறுத்தி இருக்கிறாங்க. பொதுவா காவல்துறை அதிகாரிகளுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு நபர் இறந்தா கூட அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பு. அவரு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னா அவர் தற்கொலை பண்ற வரைக்கும் நீங்க என்ன அலட்சியமா இருந்தீங்கன்றது இருக்குல்ல. இன்னைக்கு கூட அந்த 2 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு சொன்னா, நீங்க கூட்டிட்டு போன ஒரு ஆளை நீங்க ஒழுங்கா பாத்துக்காம அலட்சியமா இருந்தனாலதான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. வியாழக்கிழமை நடந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் உடனே இறந்துட்டாரு அப்படின்னா குடும்பத்துக்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அப்படி இருக்கப்போ டிலே பண்ணி சொல்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கு சார்? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் யாசர் சார் இருக்காரு, அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நம்ம 24 கஸ்டடி டெத் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று நடக்காது அப்படின்ட்டு இருந்தப்போவே இன்னொரு கஸ்டடி டெத், அது கஸ்டடி டெத்னு சொல்லவா இல்லை சூசைடாக சொல்லவா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. திருப்பூர் உடுமலைப்பேட்டையில் வந்துட்டு மாரிமுத்து அப்படின்ற ஒரு ட்ரைபல் மேன் வந்துட்டு சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் அவர் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனத்துறை வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. சோ அந்த கேஸ் பத்தி டீடைலா சொல்லுங்க சார். தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டில் இந்த கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிற ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அஜித் குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவரை காவல்துறை அதிகாரிகள் விசாரணை பேர்ல கூட்டிட்டு போயிட்டு அடிச்சே கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரங்களோட வெளியில வந்தது. தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை இந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது வாங்கி கொடுத்தது. அந்த நேரத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கட்டும், டிஜிபியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சங்கர் ஜிவால் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இனி தமிழ்நாட்டுல இந்த மாதிரியான ஒரு கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறது நடக்கக்கூடாது. எந்த அதிகாரிகள் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாலுமே உடனே அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர்ல இருந்து காவல்துறை அதிகாரியுடைய தலைவர் வரைக்கும் எல்லா நபர்களுமே கொந்தளிச்சு பேசினதை பார்த்தோம். அப்ப இனிமே இது நடக்காது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தை தான் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த மாரிமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 40 வயசு பெரியவர், இவரை காவல்துறை அதிகாரிகள் விசாரணைன்ற பேர்ல கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. எங்கன்னு சொன்னா, உடுமலைப்பேட்டையில இருக்கக்கூடிய வனச்சரக அலுவலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வியாழக்கிழமை அதிகாலையில அவரை விசாரணைக்காக கூட்டு போயிருக்கிறாங்க. இவர் யார் அப்படின்னு சொன்னா, ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர் தான். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தை சேர்ந்தவர் தான் இந்த மாரிமுத்து அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் எந்த அடிப்படையில கைது பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இவர் கையில ஒரு சிறுத்தை பல்லு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்ப எதுக்காக சிறுத்தை பல்லு இருந்துச்சு, இவர் ஏன் அந்த வனப்பகுதிக்குள்ள போனாரு அப்படின்னு சொன்னா, மாரிமுத்தை பொறுத்த வரைக்கும் அவரா இருக்கட்டும், அவருடைய குடும்பத்தாரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூணார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில தான் வசிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. பொதுவா பழங்குடி மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை மாதிரி இருக்காது. முழுக்க அந்த வனப்பகுதிகளை சார்ந்ததா இருக்கும். அது மூணாரா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டையா இருக்கட்டும். இந்த நிலையில தான் இந்த மாரிமுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நபரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஞ்சா வழக்குல வனத்துறை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிட்டு போறாங்க. அப்போ நீதிமன்றத்துக்கு பல ஆண்டுகளாக அந்த ஒரு வழக்கு நடக்குது. அவர் உடுமலைப்பேட்டையில இருந்து அந்த நீதிமன்றத்துக்கு போயிட்டு வருவதற்காக பல நாட்கள் சென்றுட்டு இருந்திருக்கிறாரு. இந்த நிலையில 3 ஆண்டு காலம் அந்த விசாரணை நடந்ததுக்கு பிறகு போன மாசம், அதாவது ஜூலை 29ஆம் தேதி தான் நீதிமன்றம் இவர் தான் கஞ்சா வச்சிருந்தாருனோ இல்லாட்டி கஞ்சா பயன்படுத்தினாருனோ இல்ல கஞ்சாவை யாருக்காச்சும் விற்பனை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கோ போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இருந்து இவரை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அவரை அந்த வழக்குல இருந்து விடுவிச்சுட்டாங்க. இந்த ஒரு வழக்கை அட்டன் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு திரும்பக்கூடிய நேரத்துலதான்
வனத்துறை அதிகாரிகள் அங்க இருக்கக்கூடிய பேருந்துகள்ல செக் போஸ்ட்ல எல்லாம் செக் பண்ணுவாங்க. பொதுவாக ஃபாரஸ்ட் ஏரியாவா இருந்தா கூட அங்க இருக்கக்கூடிய பஸ்ல எல்லாம் ஏறி, உதாரணத்துக்கு நம்ம பாண்டிச்சேரியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரோம்னு சொன்னா பாண்டிச்சேரியோட பார்டர்ல யாராச்சும் ஒருத்தவங்க மது கடத்திட்டு போறாங்களா அப்படிங்கறத பஸ்ல ஏறிய நம்மளுடைய பேக் உட்பட எல்லாத்துலயுமே காவல்துறை அதிகாரிகள் செக் பண்ணுவாங்க. அதே போல வனப்பகுதிக்குள்ள போகக்கூடிய நேரத்துல இவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு காவல்துறை அதிகாரிகள் செக் பண்ணக்கூடிய நேரத்துல இவர்கிட்ட சிறுத்தை பல்லு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையின் பேர்ல இவரை கைது பண்றாங்க. கைது பண்ணக்கூடிய நேரத்துல அவருமே அதை ஒத்துக்கிறாராம். ஆமா, நான் இந்த பேர்ல இருக்கக்கூடிய இவர்கிட்ட இருந்துதான் இந்த பற்களை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. அப்போ ஒத்துக்கிட்டாருன்ற அடிப்படையில அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவரை காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. முதல் கட்டமா கேரளால இருக்கக்கூடிய வனப்பகுதி காவல்துறை அதிகாரி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவங்க விசாரணை செஞ்சுட்டு தமிழ்நாட்டு உடுமலைப்பேட்டையில இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவரை மறுநாள் காலையில நீதிமன்றத்துல கொண்டு போய் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யறாங்க. இது எல்லாமே புதன்கிழமை போலதான் நடக்குது. வியாழக்கிழமை காலைல 12:02 தான் இவரை சோதனை செஞ்சு இவரை கைது பண்ணிட்டு போறாங்க. கைது பண்ணிட்டு போயிட்டு 4:30 மணிக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தின்னு சொன்னா, விசாரணைக்காக நாங்க கூட்டிட்டு வந்த மாரிமுத்து கழிவறையில தற்கொலை பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியே வெளில வருது. அப்போ இந்த செய்திகளை பார்க்கக்கூடிய நேரத்துல மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல இன்னொரு பூகம்பத்தை இது வெடிக்குது. அவங்களுடைய மகள் கூட என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களுடைய அப்பா தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஆளே கிடையாது, அவரு ரொம்பவே தைரியமான ஒரு ஆளு, எது வந்தாலுமே அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆளுதான். கஞ்சா வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் நீதிமன்றம் அவரை இழுக்கடிச்சா கூட 3 வருஷத்துக்குமே அவர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவர் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத நிலைநாட்டிட்டு போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு உறுதியோட விடுவிக்கப்பட்டவர். அப்ப இவர் எப்படி தற்கொலை பண்ணிப்பாரு அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகள் இவரை கூட்டிட்டு போயிட்டு நைட்டு எல்லாம் அடிச்சே துன்புறுத்தி இருக்கிறாங்க. அவரை அந்த குற்றத்தை ஒத்துக்க சொல்லி இருக்கிறாங்க. ஆனா வந்துட்டு அவரை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணப்போவே அவர் வந்துட்டு ஆமா இது சிறுத்தை பல் தான், நான் இன்னார்கிட்ட இருந்து தான் வாங்கினேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லிட்டாங்க. மேபி இப்போ ஒரு யூஸ்வலா ஒரு விஷயம் நடக்குது, ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா விசாரணைக்கு வந்துட்டு உட்படல, இல்ல எந்த ஒரு வாக்குமூலமும் கொடுக்கல அப்படின்றப்போ போலீஸ்காரங்க வந்துட்டு அடிப்பாங்க அப்படின்றது தான் வந்துட்டு நார்மலா இருக்கிறது. பட் இவர் கேட்டப்பவே உண்மை என்ன ஏது யார்கிட்ட வாங்கினாங்க அப்படின்ற மொத்த டீட்டெயில் கொடுத்ததுக்கு அப்புறமும் இப்படி இவரை போட்டு அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நீதிமன்றங்கள் காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணையை பொறுத்த வரைக்கும் பிராக்டிக்கலாவும் சில விஷயத்தை பார்க்கணும். நம்ம தியரிட்டிக்கலா சில விஷயங்களை நம்ம கற்பனை பண்ணி வச்சிருப்போம். பொதுவா ஒரு குற்றத்தை ஏத்துக்கோன்னு சொல்லிடான காவல்துறை அதிகாரிகள் அடிப்பாங்க. அது பொய் குற்றச்சாட்டா இருந்தா கூட இதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க ஜெய் பீம் படத்துல கூட சில உதாரணங்களை பார்க்கலாம். இதை ஏத்துக்கோ, நீ தான் அந்த வீட்டுல போய் நகையை திருடுன்னு அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு நபரை அடிச்சே கொலை பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல மாரிமுத்து தான் ஆரம்பத்துல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரே, அவரை ஏன் அடிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் இதை நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஆனா மாரிமுத்து கிட்ட போய் கேளுங்க, அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரான்னு கேட்டா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கா? இல்ல. அவர் வீடியோ மூலியமா சொன்னாரா, எழுத்து மூலியமா எழுதி கொடுத்தாரா? அப்படியே எழுதி கொடுத்திருந்தாலும் அவர் அதை சுயநினைவோட தான் எழுதி கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. இந்த இடத்துல அவங்களுடைய மகள் கொடுக்கக்கூடிய பெட்டிஷனே எதை சொல்லுதுன்னு சொன்னா, என்னுடைய தந்தையை இவங்க அடிச்சே கொலை பண்ணிருக்காங்க. ஒண்ணு அந்த குற்றத்தை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இல்லாட்டி 3 வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சா வழக்குல காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணக்கூடிய நேரத்துல இதே மாதிரி தானே நடந்திருக்கும். என்னுடைய தந்தையை கூட்டிட்டு போய் விசாரிச்சாங்க. அவர் அப்பவுமே குற்றத்தை செய்யலன்னு தான் சொல்லியிருப்பாரு. ஆனா அவரை நீங்க கூட்டிட்டு போய் நீதிமன்றத்துல நிறுத்துனீங்களே, அதே போல இன்னைக்கும் நீங்க பண்ணிருக்கீங்க. நைட் எல்லாம் அந்த குற்றத்தை ஏத்துக்க சொல்லிருக்கீங்க. ஏதோ ஒரு முன்பகை அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னுடைய தந்தை மேல இருந்திருக்கு. அதனாலதான் அந்த வழக்குல இருந்து விடுவிக்கப்பட்டு வரக்கூடிய அந்த வழியிலேயே அவரை இன்னொரு வழக்குல கைது பண்ணி கொண்டுட்டு போய் அடிச்சு கொலை பண்ணிருக்கீங்க. அப்ப காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நைட்டு அடிச்செல்லாம் கொலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொன்னா வாய்ப்பு இருக்கதானே செய்யுது. அப்போ அடிச்சுட்டான். ஏற்கனவே அஜித் குமாரோட விஷயம் தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவுல பேசப்பட்டிருக்கு. இந்த நேரத்துல இவரும் இப்படி இறந்துட்டாருன்னு சொன்னா நம்ம பதவி போயிரும், நம்மள நீதிமன்றம் தண்டிச்சிரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல கூட கழிவறைக்கு அனுமதி கேட்டாரு. நாங்க அனுப்புனோம், அங்க போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்ப அங்க போய் எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு? பொதுவா காவல்துறை அதிகாரிகளுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகளுடைய விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு நபர் இறந்தா கூட அந்த காவல்துறை அதிகாரிகள் தான் பொறுப்பு. அவரு போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னா அவர் தற்கொலை பண்ற வரைக்கும் நீங்க என்ன அலட்சியமா இருந்தீங்கன்றது இருக்குல்ல. இன்னைக்கு கூட அந்த 2 காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு சொன்னா, நீங்க கூட்டிட்டு போன ஒரு ஆளை நீங்க ஒழுங்கா பாத்துக்காம அலட்சியமா இருந்தனாலதான் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நீதிமன்றத்துக்கு இந்த விசாரணை வரக்கூடிய நேரத்துல நீதிமன்றம் இதை எப்படி பார்க்கணும்னு சொன்னா, அவர் எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, ஏன்னா அவருடைய உடம்பையுமே இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல கண்டிப்பா அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்க அடிச்சு துன்புறுத்தி இருந்தாங்கன்னா அதுக்கான சாம்பிள்ஸுமே அவங்களுக்கு கிடைச்சிடும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். அட்டாப்சி ரிப்போர்ட்ன்றதே செய்யறதுக்கான மெயின் காரணமே அதுதான். இப்ப நாங்க உடலை வாங்க மாட்டோம்னு மறுக்கிறாங்க. ஏன்? உடலை கொடுத்தீங்கன்னா நாங்க கூட்டிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவோம், இல்லாட்டி எரிச்சிருவோம். இதை நீங்க ரிப்போர்ட் எடுத்தா மட்டும்தான், உடல் குறாய்வு செஞ்சா மட்டும்தான்
என்னுடைய தந்தை எப்படி இறந்தாரு, பாத்ரூம்ல இருக்கிற பக்கெட்டை எடுத்து தன்னுடைய கழுத்துல மாட்டி இறந்துக்கிட்டாரா, இல்ல தூக்குல தொங்கிட்டாரா, இல்ல மாத்திரை ஏதோ எலி மருந்து குடிச்சாரா, இல்லாட்டி பாத்ரூம்ல இருக்கக்கூடிய வேற பொருட்களை எடுத்து சாப்பிட்டுட்டு அது மூலியமா இறந்துட்டாரா, இல்லாட்டி அவர் இறந்தது 4:30 மணின்னு சொல்றீங்க, அவர் நைட்டு 10:30 மணிக்கே மூச்சு திணறி தான் இறந்திருந்தாருன்னு சொன்னா அவர் எப்படி இறந்திருப்பாரு? யாராச்சும் ஒருத்தவங்க காலாலேயே மிதிச்சு வியாழக்கிழமை நடந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் உடனே இறந்துட்டாரு அப்படின்னா குடும்பத்துக்கிட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. அப்படி இருக்கப்போ டிலே பண்ணி சொல்றதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் சார்? காவல்துறை அதிகாரிகள் மேல தொடர்ச்சியாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பல சந்தேகங்கள் வரதுக்கான காரணமே என்னன்னா, ஒருத்தவங்கள காவல்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க, அது பழங்குடி சமூகத்தா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி, யார காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணாலும் உடனே அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கைது பண்ண உடனே அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தகவல் சொல்லணும். நாங்க உங்களுடைய பெற்றோரை, இல்லாட்டி உங்களுடைய தந்தைய, உங்களுடைய பிள்ளைய, உங்களுடைய மகளை நாங்க கைது பண்ணிருக்கோம், இந்த வழக்குக்காக கைது பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாகவே அவங்க மூலமாகவே தகவல் சொல்லலாம். இப்ப என்னதான் காவல்துறை அரெஸ்ட் பண்ணதுன்னா, எனக்கு போனை கொடுத்து நான் தகவல் சொல்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. இல்ல ஒரு அட்வொகேட்டை நியமிச்சு என்னுடைய வழக்கை நான் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, என் அட்வொகேட்டுக்கு போனை போட்டு என்னை கைது பண்ணிட்டாங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் எனக்கு இருக்கு. அப்போ காவல்துறை அதிகாரிகள் இது எல்லாத்தையுமே ப்ராப்பரா பண்ணியிருந்து இவர் இறந்துட்டாருன்னு சொன்னா கூட நம்ம சரி ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு ஏத்துக்கலாம். ஆனா காவல்துறை அதிகாரிகள் ஒரு கைது நடவடிக்கை செய்யக்கூடிய நேரத்துல எதையெல்லாம் முன்னெடுக்கணுமோ அந்த எந்த விதமான சட்டபூர்வமான விஷயங்களையுமே கையில் எடுக்காம வியாழக்கிழமை கைது பண்ணிட்டு வெள்ளிக்கிழமை தான் இறந்துட்டாருன்னு தகவல் சொல்றாங்கன்னு சொன்னா அப்போ ஒரு நாள் டிலே ஆனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மகளோட கேள்வி. அது ஒரு நியாயமான கேள்விதான். அப்போ நீதிமன்றம் இதை சரியான முறையில விசாரிக்கணும். ஓகே சார், இப்போ இவர் இறந்துட்டாரு அண்ட் இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ரேஞ்ச்குள்ள நடந்த ஒரு விஷயம். இந்த கேஸ் இனிமே எப்படி போகும் சார்? ஒருவேளை அவங்க வந்துட்டு அடிச்சு துன்புறுத்துறதுனால அந்த வலி தாங்காம இவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னாலும், இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நம்ம மேல கேஸ் போட்டுட்டே இருக்காங்க, இதுக்கு மேல நாம உயிரோட இருந்தா பொய் கேசுகள் இன்னும் நம்ம மேல வந்துட்டே தான் இருக்கும், ஸோ நம்ம வந்துட்டு நம்மளோட உயிரை மாய்ச்சிக்கிறது தான் சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு, இல்ல அவராவே சூசைட் பண்ணிக்கிட்டாரா அப்படின்ட்டு எப்படி போகும் சார்? ஸோ எந்த மாதிரி போனா இது எந்த மாதிரி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார்? அவருடைய மகளுடைய வாக்குமூலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தந்தை ஒரு சூசைட் பண்ற அளவுக்கு ஒரு கோழையா இருந்த மாதிரிலாம் தெரியல. ஏன்னா அப்படி கோழையா இருந்திருந்தாருன்னா கஞ்சா வழக்கு போட்ட உடனே 3 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கு, எதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு கஷ்டம், நம்ம பேரு கெட்டு போதும், நம்மளுடைய மகளுக்கு இன்னும் திருமணம் பண்ணாம இருக்கோம்னா அவளுடைய பேரு கெட்டு போயிடும், அவளுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும் சொல்லிட்டு அப்பவே ஒரு தற்கொலை பண்ணிக்கலாம். ஆனா 3 வருஷம் ஒருத்தர் சட்டப்படி போராடி தனக்கான நியாயத்தை பெற்றுட்டு வரக்கூடிய நேரத்துல வரவழியே இன்னொரு வழக்குல கைது பண்றாங்கன்னு சொன்னா காவல்துறை அதிகாரிகள் ஏதோ ஒரு பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையை இங்க முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அட்டாப்சி ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் நீதிமன்றம் இந்த ஒரு விஷயத்தையே முடிவு செய்யும். சார் ஆக்சுவலா எந்த ஒரு மர்டர் கேஸா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு கேஸா ஒரு ஒரு சென்சிட்டிவான கேஸ் இதை வந்துட்டு கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஜட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறையினர்கிட்ட இருந்து சிபிசிஐடிக்கு மாத்தணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு கருத்தாவும் இருக்கும். அண்ட் இந்த கேஸ்லயும் வந்துட்டு இந்த ஒரு கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? தமிழ்நாட்டுல குறிப்பாக பாஜகவினுடைய தலைவர் நைனா நாகேந்திரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த ஒரு வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்தணும், அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய குடும்பத்தாருக்கு 15 லட்சம் ரூபாய் அரசாங்கம் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்படணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்கனவே கவினுடைய வழக்கை பார்த்தோம், அவங்களுடைய பெற்றோர்கள் காவல்துறையில இருக்கிறதுனால விசாரணை சரியா நடக்காது அப்படிங்கிறதுதான். இந்த இடத்துலயுமே வழக்குல சம்பந்தப்பட்ட நபர்களாக காவல்துறை அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய விசாரணை காவல்துறை அதிகாரிகள் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இதுல நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தான் வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்த சொல்றாங்க. கவினுடைய வழக்கை மாற்றுறதுக்கான என்ன முகாந்திரம்லாம் இருக்கோ அது எல்லாம் இந்த வழக்கையும் இருக்குங்கிற பட்சத்துல வழக்கை தாராளமா சிபிசிஐடிக்கு மாத்தணும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏதோ பழி வாங்கக்கூடிய நோக்கத்துல தான் இந்த செஞ்சாங்களா, இல்லாட்டி பொதுவாகவே காவல்துறை அதிகாரிகள் கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். இதை நம்ம அந்த ஜெய்பீம் படத்துலயுமே பார்த்திருப்போம். ஒரு வழக்கு ஒண்ணு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா பொய்யா வழக்கு போடுறதுக்காக யாராச்சும் ஒருத்தவங்களை தேடுவாங்க. சமூகத்துல ஒரு அந்தஸ்து இல்லாம யாராச்சும் அடிச்சா கூட கைது பண்ணா கூட கேட்க நாதியற்ற மக்கள் யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை கைது பண்ணுவாங்க. அதுல முதல் இடத்துல இருக்கிறதே இந்த பழங்குடி மக்கள், வனப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள். ஏன்னா அவங்களுக்கும் ஒரு மீடியாக்குமான கனெக்ஷன் இருக்காது, அவங்களுக்கும் நகரத்துல வாழக்கூடிய மக்களுக்குமான கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. அப்ப கைது பண்ணிட்டு போனா கூட யாருக்குமே தெரியாது. கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஒரு வழக்கை பதிவு பண்ணிட்டோம்னு சொன்னா அவங்களை பெயில எடுக்கிறதுக்காகவோ இல்ல அவங்க குற்றம் செய்யலைங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவோ அவங்களுக்குன்னு ஒரு வழக்கறிஞரும் முன்னுக்கு வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா அவங்களால ஃபீஸ் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு நீதி கேட்டு போராடுறதுக்கான வழக்கறிஞர்கள் இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியாது. அப்போ கஞ்சா வழக்கு நடந்திருக்கலாம், அந்த வழக்குல யாரோ ஒருத்தரை தப்பிக்க வைக்கிறதுக்காக இவரை கைது பண்ணிருக்கலாம். இப்போ நீதிமன்றம் அதையுமே விசாரிக்கணும்.
பிறகு இந்த ஒரு வழக்குல இவரை ஏன் கைது பண்றாங்க, அப்ப இதுக்கு பின்னாடி என்ன பின்புலம் இருக்கு, காவல்துறை அதிகாரிக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற எல்லாமே விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு சரியான முறையில் நடந்தா மட்டும்தான் இவருக்கான நீதி அப்படிங்கறதே கிடைக்கும். கண்டிப்பா சார். இதுல பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சரியான நீதி கிடைக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட விருப்பமாவும் இருக்கு. இந்த கேஸ் பத்தி நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி.